உன்னை நரியோட சாச்சத்து போகிறேன். இப்போ உங்களோட வைஃப் உங்களோட தெரியாது. அவள் எப்போ போய் மோசம்? அவள் பிள்ளைக்கு 10 வயசுல போக போயிட்டா. 10 வயசுல சாப்பாடாம் கொடுக்க சொல்லி எந்த சாப்பாடு இந்த காட்டடிக்கிறேன். சரியா மூச்சு சரியா நம்ம இதாக இருக்கு. நன்றி. இது ஆரண்டு தெரியாது. ஆரண்டு தெரியும். தெரியா உங்களுக்கு தான் நன்றி. வணக்கம் மச்சான். ஆரண்டு தெரியும். அந்த காசு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட மகளுக்கு மச்சான். இப்போ என்னென்னு சொன்னா மச்சான், நம்ம வந்து நிற்கிற வந்து களுவாஞ்சிக்குடி, அதாவது சூரியடி ரோட்டால் வந்தால் அஞ்சால பக்கம் மச்சான், சமுத்திரபுரம்ன்ற ஏரியா மச்சான். பாருங்கள், கொஞ்சம் பக்கத்தில் தான் கடல் இருக்குது. கடற்கரை பக்கம் இஞ்சால வந்திருக்கிற மச்சான். ஒரு உதவி இதாக கேட்டுக்கிறாங்க மச்சான். அது உண்மையிலே சரியான ஒரு கஷ்டம். அதாவது தாய் இல்லை மச்சான், ஒரு மகள் ஒன்றைக்கு அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சகோதரம் இல்லை, அவன் மட்டும்தான் தகப்பன் தான் பார்க்குறாரு. தகப்பனுக்கும் சரியான ஒரு கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவர் தான் வீட்டில் இருக்கிறாங்க மச்சான். இவங்க கூப்பிட்டு வரல. இப்போ இப்படித்தானே 2-3 உறவுகள் இந்த மாதிரி கூப்பிட்டு தான் வந்திருக்க மச்சான். இவர் தான் அந்த பிள்ளட அப்பா இருந்தாரு. அவர் இங்கே வந்து இதில் கோயத்துலேருந்து அங்கே கோயத்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து இல்லாமல் மரம் ரிப்போர்ட் மூலியம் கொண்டு வந்து, அந்த ரிப்போர்ட் மூலியம் கொண்டு மட்டளவு அங்கே ஆள் கொண்டு வந்து மட்டளவு கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்தோன்னா பிள்ளை கடிச்சிருச்சு. பிளேட்லேயும் மறையலாம் போயிட்ட பிள்ளைக்கு. பிளேட்லேயும் மறையலாம் போய் மூச்செடுக்கலாம். பிள்ளை கொண்டு வந்து மட்டளவு கொண்டு வந்து அங்கே கொண்டு அடுத்த குழம்பு பெரிய டாக்டர் மட்டளவை பார்த்து இந்த குழம்பு ஏற்றியாச்சு. என்னட்ட காய்ச்சி மில்லு ஓடி ஆடி கஷ்டப்பட்டு ஆக்கலாம் உதவி செய்தேன். ஆக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு எனக்கு. அவ்வளோ கடனே வாங்கிட்டான். பிள்ளைலாம் காப்பாற்றி எடுத்துக்க அளவுக்கு. இனி 24ஆம் அவங்க கொண்டு போகணும் கொழும்புக்கு. ஒவ்வொரு காட்டெலாம் இருக்குது. என்னோட ஒன்றுக்கும் வசதியே இல்லை. அதான் யோசிச்சு நான் படுத்ததில்லை. படுத்துட்டு அந்த பிள்ளைட்டு என்ன இப்படி மாமா வேறு மகள் ஒரே மகள் தானே. ஒரு மகளுக்கும் அந்த வருத்தம் வந்தது. ஒரு மகளுக்கும் அதே வருத்தம் வந்துட்டு. அது அந்த ஆப்ரேஷன் வந்து இங்கே செய்யலை. அது மட்டளவு நம்ம இதில் மட்டளவில் இதெல்லாம் செய்யலாம் உண்டு. அது கொழும்பு இல்லாட்டி ரிங்கோ இல்லாட்டி பதில் அதெல்லாம் செய்யணுண்டாங்க. டாக்டர் சொன்ன இப்படிதான் செய்யணும். மற்ற உயிருக்கு ஆபத்து. இந்த ஆப்ரேஷன் செய்யலை. செய்தால் உயிருக்கு ஆபத்து. ஏன் செய்து எனக்கு கோல் வந்து கொண்டு மறந்து நான் பிள்ளை செத்துட்டேன். பலன் முழுது பிள்ளை செத்துட்டு நீங்கள் நீங்கள் தெய்வத்தில் வணங்கு டாக்டர் சொல்லு ரெண்டு. நான் விழுப்புரம் கத்தி கூத்தாடி கிடந்து குளறி இந்த விஷ்ணுவுக்கு அம்மாளுக்கு எல்லோரும் நேற்றுக்கிழமை பிள்ளைய 3 நாளைக்கு அப்புறம் உணர்வு வந்துட்டு நீங்கள் வாங்க எனக்கு போகணுன்னாங்க. நான் போனேன். பிள்ளைக்கு உடம்பு பயம் எல்லாரும் பயிர் பாயுது. பிள்ளை முடிச்சு பார்க்கல. எனக்கு என்ன அந்த உடம்பு அந்த உங்களை உடம்பு இருந்தேன். உடம்பு உடைஞ்சிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்றுக்கிழமை வச்சு பிள்ளைக்கு அண்ணன் இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, ஒரு உதவியும் இல்லை. தனியே நான் அட்டை மகத்தில் முழு பண்ணி கேட்டு வரேன். தனியாக கண்ட பிள்ளைய ஒரு மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து கக்கால் நான் நடக்காட்டாவும் தூக்கி நிமித்தணும். இந்த நெஞ்சில் தலானிக்கு அந்த தண்ணி அந்த தலானியை வச்சு அவனை தூக்கி பிடிச்சி நிமித்தணும். நிமித்தம் தான் அவன் நிமிருவாகும். இல்லாட்டி அந்த கம்பி இதுக்குள்ள கம்பி வச்சுக்கி அப்படி நம்ம அந்த பூட்டு கம்பி அது மாதிரி லொக்கு அந்த பாருங்க உங்களோட கண்ணால் பாருங்க. அது ஒழுங்குனா மூச்சு விட்டா பிள்ளை சரி. அப்படியே வச்சுட்டு பிள்ளைக்கு இப்போ சாப்பாடுனா மா கொடுக்கணும். சோறு பெருசா இல்லை. இது பல வகை அப்படி ஜூஸ் அது அது அந்த இதான் கொடுக்குறோம். இந்த வாங்கி வச்சு எல்லாம் கடமைட்டால் வாங்குறேன். பிஸ்கெட்டுகள் இந்த பழம் வாங்கல. வாழைப்பழத்துக்கு காசு இல்லை. நான் போனால் வாழைப்பழம் காசு இல்லை. இரவு வாங்கி அந்த வாழைப்பழம் பான் வச்சிருக்கேன். ஒருவரும் என்னை பார்க்குறதுக்கு இந்த ஆக்களுடைய காலம் சொல்லா ஒரு மாரில் கேட்கலாம் போடல. அவ்வளோ ஒரு கஷ்ட நிலையில் நான் இருக்கேன். பிள்ளைய என்ன செய்ய நல்ல ஒரு ஆக்களோட காப்பாற்றி தாங்க பிள்ளை. ஏதாவது கும்பிட்டு முன்னாடினாக்க இது எப்போ கடைசி ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை நாள்? அந்த காட்டு பாருங்க. அது சரியா உங்களுக்கு
என்னண்டா மச்சான் இப்போ ஒரு வளர்ந்த புள்ள படுக்கையில் இருக்கி அந்த புள்ளட்ட நம்ம கேள்வி கேட்கலாது ஒப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க கதைக்கும் போது மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டம் மச்சான். அதால் அவங்க படுக்கையில் தான் இருக்கிறாங்க நுழம்புகளை போட்டு. ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு வந்து மச்சான் 24 வயசு. 24 வயசு மச்சான். இப்போ இப்போ வர சொல்லிக்க உங்களுக்கு இந்த பிள்ளைய 24 போகிறது காய்ச்சல் படித்தேன். இது வெங்கையா இது ஒப்ரேஷன் இது காட்டு இல்லை பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லை. இங்கே வாய் மூலமாக சொன்னாலே போதும் எனக்கு இதுகளை காட்டாங்க. இல்லை இல்லை வேணாம். சரி இது ஹாஸ்பிட்டலால் செஞ்ச எல்லா அந்த படம் கிளீனிக் காப்பி ரிப்போர்ட்டுகள் கொடுத்துருக்கீங்க தான். ஆப்ரேட் பண்ண முள்ளு சாலம் இப்போ உங்களோட வைஃப் உங்களோட அவள் எப்போ போய் மோசம் பிள்ளைக்கு 10 வயசுல போய் போயிட்டா. 10 வயசுல 24 வயசு பிள்ளைக்கு அவ்வளவு நம்மளது. இப்போ கக்காடு நான் தம் பிள்ளைக்கு தூங்குன்னு நான் சாப்பாடு தீர்த்துறேன் குளிக்க வைக்கிற ஊற்ற வைக்கிற உடுப்புகள் இல்லை. 24 வயசு பார்க்க ஆள் இல்லாத தவங்க நான் ஆக நம்பர் தவங்கிட்ட நான் அறிவிச்சா வந்து பாருங்க விட்டு இல்லை வேண்டு கதைக்கு ஆட்டா இல்லாடி முதல் நல்ல கதைச்சு நம்ம பேலன்ஸ் ஸ்டோரில் கெச்சராக இருந்தது. கெச்சர் அந்த பேலன்ஸ் ஸ்டோரில் கெச்சராக இருந்தது. நல்லா படித்தவன் நல்லா படித்த கெச்சர் பேலன்ஸ் ஸ்டோரில் கணக்கு பார்த்து கெச்சராக இருந்தது. செய்ய என்ன பண்ணல அப்படி செய்வோம் கெச்சர் அந்த கம்ப்யூட்டர் படித்தா அப்படி செய்தது. வேலை கேட்டு பாருங்க அப்படி நீங்க அந்த ஒருக்கா வந்து அந்த இது போட்டு அந்த கடையெல்லாம் போட்டு கெச்சரா இருந்தது. நல்லா படிச்ச கெச்சரா இருந்து வேலன்ற மகன் வந்து நல்ல ரம்யா நல்லா நீங்க எரிங்க ரம்யான்னு சொல்லி என்ன கூட இப்ப நேற்றும் கூட வேலை இந்த மகன் கேட்டுன்னுட்டேன் என்ன ரம்யாவுக்கு சோழன் நான் பாருன்னு சொன்னேன். வரலாள் அப்படி கேச்சு நல்லா படிச்சு ஷர்ட்டுக்கு நடத்து வச்சுக்காவ சமைக்கல பாருங்க சமைக்கல. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்கிற சாப்பாடு நான் என்ற பிள்ளை இந்த சின்ன டீஸுக்கு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடும் பக்கத்தில் வீட்டுக்கிறாங்கல்ல தருவாங்க சாப்பாடு சில டைமில் கிடையாது. இல்லை சில டைமில் சாப்பிட கிடையாது. பான் வாங்க வாழலாம் பிள்ளைக்கு பான் குடிக்கல கூப்பமா எல்லாம் குடிக்கல. அது இந்த மில்லி சாப்பாடு இந்த மாற்றி இது கொழும்பு அவங்க மனம் தங்கி டாக்டர் வாங்கி கொடுத்து கொழும்பு இதில் 5000 இது வாங்கணும் இதெல்லாம் வாங்கலை. இதெல்லாம் கொழும்பால டாக்டர் வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு இன்னொரு பச்சையில் சொல்லி போட்டு டாக்டர் பெரிய டாக்டர் ஒப்ரேஷன் டாக்டர் வாங்கி கொடுத்து எல்லாம் கொடுத்தானா என்ன பிள்ளைய கொண்டு முக்கியமாக ரெண்டும் கொடுக்கணுமாம்மா. இது ரெண்டும் முக்கியம் கொடுக்கணும். இது 5000 இல்லை இதில் கொஞ்சம் இதில் இருக்கு இதில் இல்லை இதில் இல்லை இல்லை கரண்டி மட்டும் கிடைக்காது. சரி இல்லை 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 பிரச்சனை இல்லை வாங்க. இது இங்கே பார்த்தா தெரியுமா ஜான் ஒப்ரேஷன் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் ஒலிம்பி இருக்கிறது கஷ்டம். மற்றது பேசிக்கல அது பைபாஸ் வச்சு பைபாஸ் வச்சு கிட்டத்தட்ட அது ஒப்ரேஷன் பண்ணால் இத்தனையும் 6 மாதம் 7 மாதம் நடக்க கூட ஒரு வருஷம் போட்டிக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஆடப்பட ஒரு வருஷம் முடிக்க வேண்டாம். சின்ன இது டாக்டர் திரும்ப எப்போ வர சொல்லிங்க 24ஆம் தேதி இந்த வாரம் 24 பிள்ளை கொண்டு போகணும். கொழும்பு என்னத்துல கொண்டு வரும் மேல கொண்டு வசதி இல்லை இல்லைன்னு இப்போ ஆடாம கொண்டு வரணும். ஆடாம வேலை கொண்டு இல்லாட்டி இது ஆடுமெண்டா அப்படி சரி அப்படி சொல்றாங்க டாக்டர் சொல்கிறேன். அதான் யோசிச்சு நான் படுத்தேன். தாய் இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை அண்ணன் ஒரு இல்லை இதில் உள்ள அவ தாய் வந்து ரிங்கோ தாயிப்பாண்டா தாய் தானே நான் தொழிலுக்கு போய் தொழில் செய்யல புள்ளை விட்டு போட்டும் போயிடலாம் பிள்ளைகள யாருமே விட்டுட்டு போயிடலாம். குமாரி பிள்ளை வாரம் கண்ணங்காலிக்கு மரத்துக்காரி கேட்க மாட்டாங்க என்ன நான் செய்ய விடாம போய் உள்ளே அதால நான் வச்சுட்டு இதில் படுத்து
என்ன செய்யறது அவன் மச்சான் வருவார் என்று ஓட்டு இந்த ஒரு கிழமை ஓடி மச்சான் வருவா மச்சான் கல்ல மச்சான் வருவார் நான் எதிர்பார்த்து இந்த புள்ள அந்த புள்ள சொல்லிச்சு வருவார் டவுனுக்கு போயிட்டு மாமா இங்க சொந்தக்கார புள்ள தான் கல்ல மச்சான் வருவார் இங்கே அப்படி சொல்ல நான் கேட்டு இருந்து இல்லாட்டி நாங்கள் ஊருக்குள்ள இங்கே புல்லுக்கு கொத்த போய் சில இடைக்கிற புல்லு கொத்த போகிறேன் நான் 500 அந்த பிள்ளைக்கு இந்த பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வரேன் நான் இப்போ போய் காலையில் ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன் கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன் பிஸ்கெட் பிஸ்கெட் கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டாவது சாப்பாடாக கொடுக்க சொல்லி எந்த சாப்பாடு இந்த காட்டடிக்கிறேன் சரியா மூச்சு சரியா நம்ம இதாக இருக்கு சந்தேகம் பண்ணுற அளவுக்கு இல்லை என்ன பிள்ளை 24 வயசு பிள்ளை இது பால்மா தான் சாப்பாடு வைக்கணும் இந்த மா கொடுக்கணும் தான் சாப்பாடு டாக்டர் கொழும்பு டாக்டர் தெரிய டிஎம்ஓ கொழும்புல பொருளை டிஎம்ஓ தந்து அந்த மா அவங்க காசு எடுக்கல இதுக்கு அவங்களே செய்து புரிய என்னோட பிள்ளைய மனத்தாத்தை பார்த்து அதில் 1001 தான் இப்படி அந்த ஓப்பரேஷன் தப்புமா டாக்டர் சொன்னது 1001 தான் இந்த ஓப்பரேஷன் தப்பு தான் அந்த ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி ரெண்டு கொழும்புல ஒன்று செய்து எனக்கு கடன் தான் முழுதும் கடன் ஒரு தரம் குடும்ப போகிறா எனக்கு 15,000 வேணும் பிள்ளைய பார்க்க போகிறேன் பிள்ளைக்கு போகிறேன்னா நீ ஆள் இல்லை அங்கே ஒரு சிங்கள பொம்பளை வந்து போட்டால் அவங்க வந்து இங்கே தாக்கல தமிழ் சிங்களம் தெரியா மற ஒரு ஆளை அங்கே பிடிச்சி விட்டு சிங்களம் தெரிஞ்ச ஆளை பிடிச்சி விட்டு நான் பிடிச்சி விட்டு சம்பளம் கொடுத்தா அரசாங்கம் என்னட்ட ஒன்றுக்கும் வசதி இல்லை டாக்டர் தான் காசு கொடுத்தேன் 18 நாள் 31 நாள் நின்றவை பார்த்தா அவருக்கு வந்து அந்த டாக்டர் தான் காசு கொடுத்தேன் பிள்ளைய மனதாபத்தை இந்த மனதாபத்து டிஎம்ஓ பெரியாள் அவர் தான் அவருக்கு அந்த ஒரு நாளைக்கு 2500 படி சம்பளம் பார்த்து கணக்கு பார்த்து கொடுத்தேன் இந்த மாலை இதை பார்த்து ஒன்றுக்கு பண்ணி நான் முழு கடன் வாங்கி பட்டு தான் போனேன் கடன் பட்டு போகிறேம்மா தாய் இல்லையே மச்சான் நான் என்ன செய்ய தாய் இருந்தால் நாங்கள் கடத்தல் இருக்குது இல்லாட்டி புல்லுக்கு இந்த பார்த்து நான் கிடக்க என்ன செய்கிறேன் போகல பிள்ளை விட்டு நான் போய் தப்பினா அடைக்குது பிள்ளைக்கு அப்பா நெஞ்சிக்க பொறுக்கண்டா நான் என்ன செய்கிறேன் அதான் அந்த பம்பச்சு அந்த இழுக்கிறது கிட்ட அதை வச்சு இழுத்தா ஒரு குண்டும் வேலை அது டாக்டர் கொடுத்திக்க டிஎம் கொழும்பு சரி பிரச்சனையும் இல்லை பாப்பம் உறவுகள் இருக்காங்க ஐயா அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் என்னண்டா மச்சான் தாய் இல்லாத இடத்துல சரியான ஒரு கஷ்டம்தான் வேதனைக்குரிய விஷயம் தாய் இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை சகோதரம் இல்லை நான் மட்டும்தான் என்ற பிள்ளை கக்காடு இருந்தான் இந்த குமர் பிள்ளை கக்காடு இருந்தான் கொண்டு குளிக்க வசதியில் தண்ணி வச்சு குளிக்க ஊற்றி வைக்க முடியும்தான் என்ன செய்யற பாத்ரூம் போக நீங்க பெத்த உள்ளதானே பாடி கொண்டு அதில் நடந்தா இந்த இது விட்டுருவோம் அப்படி நான் என்ன செய்யற பிள்ளைக்கு செய்ய வேண்டிய வேலை எனக்கு செய்யதான் அப்ப நீங்க தாய் இல்லை என்ன பண்றது தாய் இருந்தா அந்த பிள்ளை அந்த அளவுக்கு போயிருயாது வேதனைக்கு உரிய விஷயம் ஐயா சரியா யோசிக்க தேவையில்லை பார்ப்போம் என்னென்ன தான் அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய பேர் ஷேர் பண்ணணும் உண்மையிலே அவங்கள்ட்ட 2 வசனம் கேட்குறது தப்பு மச்சான் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் இது ஆட்டம் கொடுக்கக்கூடாது ஒரு அசைவம் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப்ரேஷன் பண்ண நெஞ்சு அப்படியே புலந்து செய்கிறதுன்றன்னு சொன்னால் அப்படி புலந்து இதயத்தை எடுத்து வெளியில் வச்சு அந்த கட்டி எடுத்துக்காங்க வச்சு திரும்ப அது உசிர் இல்லைன்னு சொல்லி அந்த வீடே சாகுடாகுது வந்து சாகுடாகி அதை கேள்விப்பட்ட அந்த உறவுகள்லாம் ஒரு கூட்டி வந்திருக்கிறாரு மச்சான் அது 3 நாளைக்கு அப்புறம் தான் உயிர் ஒன்று கிடைச்ச மாதிரி அப்படி வந்து இதுக்கா இப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகளை பார்த்து செய்யுங்க மச்சான் செஞ்சால் இப்போ நம்ம வந்த உதவி ஒரு அளவுக்கு உதவி இருக்கையா சரியா அந்த உதவி எடுத்து அந்த பிள்ளைக்கு தேவையான நீங்கள் இப்போ தார காசுக்கு வாங்கி எடுக்க பாருங்க அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ வாங்கி எடுப்பீங்களா இல்லை நான் வாங்கி தரணுமா நீங்கள் வாங்கி வந்தேன் நான் வாங்கி வந்தேன் கொழும்பு 24 நான் போனேன் மச்சான் பிள்ளைய கொண்டு வரதுக்கு அப்போ நான் காசை தாரேன் நீங்கள் வாங்கி எடுங்க மச்சான் அதுக்கு என்ன பச்சை என்னோட ஒன்றுக்கும் வழி இல்லை இப்போ செலவு மற்ற அந்த வீட்டில் கீரை சுண்டலும் மீன் குழம்பு வந்து நான் கண்ணை மட்டும் வச்சான் அந்த ஈரம் அதுக்கு அந்த அதான் ஏன்னா உங்களுக்கு நான் சாமான் எல்லாத்தையும் வாங்கி வந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் தேவைப்படும் இப்போ பிள்ளைக்கு என்ன மற்ற வேறு இதுகள் தேவைப்படும் அவங்க மச்சான் சில குளிச்சல் வாங்க இப்போ ஃபார்மசிக்கு குளிச்ச வாங்கினா 4,000 5,000 ஆகும் அந்த குளிச்ச வாங்குறதுக்கு எல்லாம் அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அந்த நெஞ்சுக்கு போகிற அந்த அடிச்ச பட்டி அது வந்து 250 ரூபா அதில் 6 வாங்கணும் 2 நாளைக்கு இருக்கா போடணும் குளிக்க வந்து நான் தான் குளிக்க வந்து தேய்ச்சி போட்டு ஊற்ற தேய்க்கிறல தேய்ச்சா இன்னும் அப்படி தானே அதுக்கு அதை வாங்கி போட்டு மருந்து வாங்கி வச்சுக்க அதை பூசி போட்டு அந்த இதை கூட மட்டும் போடாட்டி அந்த கிருமிகள் நம்ம முட்டை வச்சு ஆக்கணுட்டு காய்க்கப்படாது கிட்ட ஆக்கணுட்டு கிட்ட காய்க்கப்படாண்டா நம்மட இது போனால் அவங்க அதில்
ஏறும் மற்ற இந்த வாசல்ல இதில் நடந்து போயிடலாம் புழுதி கிருமி அது கிருமி டாக்டர் வந்தது ரிப்போர்ட் பிரச்சனை இல்லை நீங்கள் சரியா கவலைப்படுறீர்கள் வாங்க நான் சின்ன அமௌண்ட் ஒன்று தாரேன் சரியா பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணுமா சரியா மால் கையில் கொடுக்க ஒழிச்சு அம்மா புள்ளி கையில் கொடுக்க ஒழிச்சு பிள்ளைகிட்ட கொடுக்கியா கொடுத்து ஒழிக்காது இது மச்சான் ஓ மச்சான் உங்களை மச்சான்னு சொல்லலை இது இந்த காசு வந்து யாருன்னு தெரியாது சரியா ஏதோ ஒரு அமைப்பு இப்படியான உறவுகளுக்கு தான் வந்து சேரும் ஒரு 50,000 ரூபா காசு ஆறு அட்ரஸ் என்ன தெரியல மச்சான் அந்த காசு வந்தது இந்த அவர் போடுவார்ன்ற எதிர்பார்த்துருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையா இந்த காசுக்கு பதில் ஆறுன்னு தெரியல மச்சான் நம்மளோட அக்கௌண்ட்டை கேட்குறவைய கொடுக்குறேன் நான் இப்போ கொடுக்குறதால இந்த காசு வந்தது எங்களுக்கு அமைஞ்சிருக்கு மச்சான் ஏன்னு சொன்னால் இது கட்டாயம் செய்யணும் தாய் இல்லாத ஒரு தகப்பன் பார்க்குறாரு ஒரு 24 வயசு அவங்களோட கிட்ட இந்த என்ன ஆப்ரேஷன் பண்ணதில் அந்த பால்மா தேவை வேறு தொழில் போய் கேளாது பைபாஸ் வச்சிருக்கேன் மச்சான் அது முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு 50,000 ரூபா அந்த பிள்ளோட கையில் கொடுக்குறேன் உங்க கையில் வாங்க இது ஒரு எண்ணி பாருங்க எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளோ இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 50,000 ரூபா இருக்கு சரியா 50,000 ரூபா இருக்கு மாவெல்லாம் வாங்கிட்டு உங்களோட பில்லை வச்சுக்கேன் பில்லு வந்து ஒருக்கா பார்த்து மற்ற உதவிகள் நீங்கள் செய்யுங்க மச்சான் அது உங்களை பொறுத்து நீங்கள் செய்யுங்க அது நாங்கள் கொண்டு வந்து அதான் கேட்டேன் நான் சாமான் வாங்கி தரையான்ட்டு மற்ற செலவுகள் ஃபார்மசியில் இன்றைக்கு குளிச்ச டாக்டர் அனுப்பி குழம்பு அனுப்பி ஊசி குளிச்சோன்னு வாங்கிட்டு 2 காசு கட்ட மச்சான் கிடைக்கிறது அந்த குளிச்ச ஊசி போட்டால் தான் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சொன்பான் 2 வாங்கி கொடுங்க அது மாதிரி இப்போ அந்த தொண்டை வந்து குளிச்சா வாங்கிட்டு வந்தோம் மச்சான் அதுக்கு 5,000 ரூபா வேணும் மச்சான் அது சொன்ன நீங்கள் சந்தது இந்த உள்ளங்க சந்தாக்களுக்கு தெரியும் உங்களுக்கு தான் நன்றி வணக்கம் மச்சான் ஆரண்டு தெரியும் அந்த காசு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட மகளுக்கு அதை நீங்கள் இந்த பிள்ளைய என்னண்டு பார்த்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க சரியா தேவையானதை வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும் உறவுகளுக்கும் திருப்தியாக இருக்கும் பார்க்குற உறவுகளும் உங்களோட தொடர்பு கொள்வாங்க உங்களுக்கு இன்னும் ஃபோனுகள்லாம் மகளோட ஃபோன் நம்பர்களை தாங்க இதில் போட்டு விட்றேன் அக்கௌண்ட்டையும் தாங்க இதுலையும் போட்டு விட்றேன் தேவையானாக்கள் உறவுகள் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இந்த உதவி அவங்க மூலமாக செய்கிறேன்டா பெரிய உதவியாக இருக்கும் அப்படி தான் உங்களுக்கு என் மூலமாக செய்யணும்னு சொன்னால் மச்சான் அந்த உதவியில் நான் கொண்டு கொடுக்குறேன் இந்த 50,000 ரூபா செஞ்ச உதவி யாருன்னு தெரியல மச்சான் அவருக்கும் பெரிய ஒரு நன்றி அவர் சொல்லாமல் போட்டிக்கிறாரு அவர் அட்ரஸும் சொல்லலை ஊரும் சொல்லலை வெளிநாடும் சொல்லலை எந்த ஊருன்னு தெரியாம மச்சான் அவரோட காசை தான் இந்த பிள்ளை கொடுத்துருக்கிறேன் களுவாஞ்சிக்குடி சமுத்திரபுரம் ஏரியா மச்சான் அந்த இடத்துல தான் இந்த குடும்பம் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சான்